ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியில் முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 33 20வது வசனத்திலே அழகாய் சொல்லப்படுகிற நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாம். ஆமீன். அல்லேலூயா. அவரே நமக்கு துணையும் அவர் நமக்கு கேடகமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அழகான வசனம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில வாழ அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இந்த பூமியின் பிரச்சனைகள் நமக்கு சூழ்ந்திருக்கு வரும்போது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். எப்போது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது, நீ அவருக்குள் காத்து கொண்டு இருந்தாலுமே அவர் துணையாய் இருந்தால் இந்த பூமியிலே நாம் சம்பூர்ணமாய் வாழலாம், திருப்தியாக இருக்கலாம். ராமின் சொல்லமா. அல்லேலூயா. திருப்தியாக இருக்கலாம், குறைப்பட்டு போகாது, நிறைவு வரும். காரணம், நம் ஆத்துமா அவருக்குள் காத்து கொண்டு இருக்கிறபடினால் அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். துணையாய் இருக்கிறார் என்றால் ஆசீர்வாதத்திலும் சரி, மற்ற காரியத்திலும் சரி துணையாய் இருக்கிறார். ராமின் சொல்லமாம். கடந்த நாட்களிலே ஒரு கை நினைப்பு ஒரு பங்கனுக்காக போயிருந்தேன். பெண் வீட்டார் கோயம்புத்தூர், மாப்பிள்ளை வீட்டார் சென்னை போரூர் பகுதியை சேர்ந்தவர்கள். அங்கே ஒருவர் இருந்தார். இந்த ஊழியக்காரருக்கு நான் தான் ஒரு வரியை கொடுத்தேன், இந்த தில்லுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரையா என்ற இந்த வரியை தான் கொடுத்தேன். ஆனால் அந்த ஊழியக்கார் முழுமையாய் அந்த பாடலை பாடிவிட்டார் என்று சொன்னார். அவர் சொன்னவர் யார் என்றால், பாடனவருக்கு மகனுடைய ஒரு உறவு வருகிறது. ஒரு ஆமீன் சொல்லமா. சித்தப்பா. ஆமீன் சொல்லமா. சித்தப்பா அவரு பாருங்க, அந்த பாடலை எழுத அந்த ஒரு சகோதரனுக்கு தேவன் கொடுத்த வரியை அவருக்கு துணையாய் இருந்தபடினால் அந்த பாட்டை பாடினார். நமக்கு இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தர் துணையாய் இருக்கும் போது, நம் ஆத்துமா காத்து கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு அதாவது பல வழிகளை நமக்கு திறப்பார். ராமின் சொல்லமா. எந்த மனிதன் மூலமாக நமக்கு உதவி வரும்படியாய், அதாவது கர்த்தர் இப்படிப்பட்ட வழிகளை திறப்பார். ராமின் சொல்லமா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எலிசாவின் காலத்திலே, எலியா இல்ல, எலிசாவின் காலத்திலே ஒரு தீர்க்கதரிசி மனைவி, அந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கி மறுத்து விட்டதுனாலே, இந்த கடன் கொடுக்க முடியாததுனாலே, கடன் கொடுத்தவன் 2 மகன் அந்த பிள்ளைகளை தன் அடிமைக்கு இழுத்து கொண்டு போகும்போது, அந்த தீர்க்கதரிசி மனைவி கணவன் இல்லாதவள் எலிசாவிடத்தில் ஓடி வருகிறார். காரணம் என்ன? தேவன் தீர்க்கதரிசியாக எலிசாவோடு கூட இருக்கிறபடினால்
இங்க போனதால் எனக்கு துணை கிடைக்கும் என்று நினைத்து அவள் ஓடோடி வந்து தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறார், நான் கடன் கொடுக்க வேண்டும், உங்க அடிமை ஊழியக்காரன் தீர்க்கதரிசி அவர் கடன் வாங்கி மறுத்து விட்டார், அந்த கடனை கொடுக்க எங்களுக்கு பலன் இல்லை. கடன் கொடுத்தவன் தன் பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகிறான் அடிமைக்கு என்று சொல்லும் போது எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று. ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை ஐயா என்று மனச்சஞ்சலத்தோடு கூட சொல்லும் போது, பயப்படாதே, ஒரு ஆமென் சொல்லுங்க, பயப்படாதே, எனக்கு யாரும் இல்லையே, துணை நிற்க யாரும் இல்லையே, உன் ஆத்துமா கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது துணை உன்னை தேடிக்கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. துணை உனக்கு தேடிக்கொண்டு வரும். அது எப்படி வருகிறது என்று தெரியாது. ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். தேவ சமூகத்தில் நாம் காத்து கொண்டு இருந்தாலுமே நாம் ஆத்துமா தேவனையே நோக்கி கொண்டு இருக்கும் போது அவர் நமக்கு துணையா இருப்பார். ஆபத்து வரும்போது அவர் நமக்கு கேடகமா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஆகும். நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்றேன், சபைக்கு போறேன், ஒரு காரியமே நடக்க மாட்டதே என்று நினைக்கிறவர்களுக்கு ஒன்றுமே சொல்லுங்க நடக்காது. சில பேர் புறஜாதி ஜனங்கள் மனிதனிடத்தில் ஓட மாட்டார்கள். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டால் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான் என்று சில ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்த கிறிஸ்தவர்களும் அதிகமாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். சில பேர் என்ன நினைப்பார்கள், நான் உங்களுடைய அதாவது தெய்வத்துக்கிட்ட வந்து விழுந்து விடுகிறேன், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிற ஆட்களும் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? இப்படி கேட்கிற ஆளுக்கு கர்த்தர் துணையா இருக்க மாட்டார். ஆனால் தேவன் இங்க போனால் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், ரட்சிப்பையும் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லமா? என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாகவும் கேடகமாகவும் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது, கானான் தேசத்திற்குள்ளே வரும்போது இருக்கிற பெரிய தலையெல்லாம் மறித்து விட்டது. அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் கானான் தேசத்திலே அந்த நூல் போட்டு அளந்து ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் எத்தனை எத்தனை இடம் கொடுக்க வேண்டுமோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் போது அவர்களுக்கு கேடகமாயிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தின் பாதைகளிலே கடினமான இடத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு கடினமாய் காணப்பட்டாலும் சரி, என் அன்பு பிள்ளைகளே, கரடு முரடான வாழ்க்கை சமமாக மாற்றக்கூடிய அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. காரணம், நாம் அவருடைய சமூகத்திலே நம் ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கும் போது எப்ப எந்த சூழ்நிலை கொடூரமான சூழ்நிலையா இருக்கட்டுங்க, அதை உடைத்து கர்த்தர் அவைகளை நிர்மூலமாக்கி கர்த்தர் உனக்கு வர வேண்டிய காரியங்களை கர்த்தர் உனக்கு துணையா நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க. வந்து
சேரும். அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. 7 வசனங்களை கொண்டு வந்திருக்கிறேன். 2 வசனங்கள் சங்கீதம், 2 வசனங்கள் யோபு, 2 வசனங்கள் பிரசங்கி, 1 வசனம் நீதிமொழிகள். இதுல நேற்று தினத்திலே மதியம் ஜெபத்தை முடித்து விட்டு அந்த 1:30 மணி முதல் 2 மணி வரையிலும் இந்த வசங்களை கொஞ்சம் அப்படி படித்து தியானம் பண்ணி இருக்கும்போது அதுல சில வார்த்தைகள்லாம் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். வாசிப்போம். யோபு பக்கம் 655, 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எப்படி நன்றாக கவனிக்கணும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்தை பார்த்துட்டு படிக்கும் போது கூர்ந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பாருங்க. வாசிப்பா. நீ நாணம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையா இருந்து, நன்றாக கவனிக்கணும். உசாவு துணையா இருந்து மெய்ப்பொருள்களை குறைவர அறிவித்தாய். நன்றாக கவனிக்கணும். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தேவ சமூகத்திலே 2 முறை 3 முறை எடுத்து வாசித்தேன். இன்று காலை 7 மணிக்கு எடுத்து வாசித்தேன். இதுக்கு என்னப்பா அர்த்தங்கள் என்று தேவ சமூகத்தில் கேட்கும் போது தேவன் கொடுக்கிற அந்த துணையை விட்டு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை விட்டு மற்றவர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு எப்படி சொல்லப்படுகிறது? நீ நாணம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையா இருந்தீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாணம் இல்லாதவனுக்கு, அறிவில்லாதவனுக்கு ஏதோ ஒன்றை எடுத்து அவனுக்கு சுட்டி காட்டி மெய்ப்பொருளை அதாவது என்னாவதான் குறைவர அறிவித்தாய். ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத இடத்திலே போகக்கூடாது. உசாவு துணையா இருப்பார்கள். இந்த உசாவு துணை அதாவது உசாவு துணையாய் இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட அதை கெடுத்து உன் கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதங்களும் உன் கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய ஜீவத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி விடுவார்கள். அதனால்தான் இந்த இடத்துல யோபு எப்ப எழுதினார்? இந்த வார்த்தைகளை எழுதும் போது இஸ்ரவேல் ஜனங்களே இல்ல, எந்த வம்சத்தை சேர்ந்தவர் இவர்? மெல்கிசேதேக்குடைய வம்சத்தை சேர்ந்தவர். ஆபிரகாம் அன்றைக்கு இல்ல, ஈசாக்கு இல்ல, யாக்கோப்பு இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல. ஆனாலும் இவர்களுக்கு தேவையான இந்த வார்த்தை, நீ நாணம் இல்லாதவர்களுக்கு எப்படி உசா துணையாய் இருந்து மெய்ப்பொருள்களை குறைவர அறிவித்தார். இன்றைக்கு ஜனங்கள் இப்படிதான் மெய்ப்பொருளை விட்டு குறைவரம்படியாய் சில ஊழியர்கள், கள்ள போதகர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த குறை வர, அதாவது அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க மற்றவர்களை குறையாக மாற்றி விடுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். தேவன் உனக்கு துணையாய் இருக்கிறார் என்றால் உன் ஆத்துமா அவர் மேல் தான் இருக்கணும். தேவன் உனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்றால் உன் ஆத்துமா அவர் மேல் தான் இருக்க வேண்டும்.
நீ ஜெபித்தாலுமே போதும், நீ காத்து கொண்டிருந்தாலுமே போதும், உனக்கு வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த ஒரு மனிதனும் குறுக்கிட முடியாது, குறை வர வைக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுமா? உஷா துணையாக இருக்கவே முடியாது. காரணம், உன் ஆத்துமா தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதற்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 15வது அதிகாரம். எல்லாம் எடுங்க, பக்கம் 647. 26வது வசனத்தை வாசிக்கலாம். கடின கழுத்தோடு, நன்றாக கவனிக்கணும், கடின கழுத்தோடும் பரத்த குமியும் உள்ள தன் கேடயங்களோடும் எதிராக ஓடுகிறார், அவருக்கு எதிராக ஓடுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறது வசனம் துணை, கேடகம், இது ரெண்டு தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சத்தியத்தில் என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். உஷா துணையாயிருந்து குறை வர அவர்களை மாற்றுகிற ஒரு மனிதன், அதை வார்த்தைகளை சொல்லி தேவன் உனக்கு துணையா இருக்கிறார், அவர் கேடகமா இருக்கிறார், இப்படி வார்த்தைகளை நம்பாதீர்கள், உங்களுக்கு குறை வந்துவிடும் சொல்லி அவர்களை தகுதிப்படுத்தி ஆவிக்குரிய ஜீவித்திலே அவர்கள் வழிநடத்தி கொண்டு வரும்போது இதை மீறி இந்த வார்த்தைகளை செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? கடின கழுத்தோடும் பரத்த குமியுள்ள, நன்றாக கவனிக்கணும், எழுதியிருக்கிறார் பாருங்க யோபு. இவர் வாழ்ந்த போல யாரும் வாழல. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அதே போல இவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை யாரும் பெற்றுக்கொள்ளல, இரட்ட தனியான ஆசீர்வாதம். கடின கழுத்தோடும் பரத்த குமியுள்ள தன் கேடங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் கொடுக்கிற கேடகத்தை நீ பிடித்துக் கொண்டு நீ பாதுகாத்துக் கொள்ளு என்றால், உன்னுடைய கேடகத்தை எடுத்துக்கொண்டு, எப்படி, எந்த கேடகம்? பரத்த குமியுள்ள தன் கேடகத்தை. யாருடைய கேடகம்? எந்த மனிதன் ஓடுகிறானோ அவனுடைய கேடகத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அவன் வருகிற நாட்களிலே என்ன ஆகிறான் தெரியுமா? கீழே வாசிங்க, கீழே 27வது வசனம். நன்றாக கவனிக்கணும். அவன் முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது அப்படின்னு இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் எங்க கொழுப்பு இருக்கா? எங்கம்மா இருக்கா? எஸ்தரம்மா கேட்கலாம். கொழுப்பு எங்கம்மா இருக்கா? உடம்புல தான் இருக்கா. இல்லம்மா, கொழுப்பு எங்க இருக்கா? உடம்புல தான் இருக்கா. இவங்க மட்டும் எங்க இருக்கு? முகத்தில் இருக்குது. அப்ப எவ்வளவு ஒரு திமிர் எடுத்து போய் தன் கேடகத்தை எடுத்துக்கொண்டு பரத்த குமி உள்ள தன் கேடத்தை அவருக்கு தெய்வத்துக்கு எதிராக ஓடுகிறான். இவனுக்கு முகத்துல கொழுப்பு. ஆமே, இந்த கொழுப்பு இருக்கிறதுனால தான் சில ஜனங்கள் சீர்கெட்டு போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கொழுப்பு இருக்கிறதுனால தான் தேவனுடைய கேடகத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் கேடகத்தை எடுத்துக்கொண்டு தெய்வத்துக்கு முன்பாக ஓடுகிறதுனாலே, முகத்திலே இவனுக்கு கொழுப்பு பிடிச்சிருக்கிறதுனாலே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, கொழுப்பு குறித்து பேசினால் நமக்கே கோபம் வந்துடும். ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீசன் கொழுப்பு அதிகமாய் ஆனதுனால தான் பண ஆசை வந்துவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க.
யோசுவோடு கூட ஒரு குடும்பம் இருந்தபடினால்தான் யுத்தத்துக்கு போகும்போது அந்த மனிதன் அங்க இருக்கிற பொருட்களை ஆண்டவர் இச்சிக்காதே என்று சொல்லிட்டார், எடுக்காதே என்று சொல்லிட்டார். அதை எடுத்து கொண்டு வந்து பொன் வெள்ளி பெட்ஷீட் என்னது போர்த்திக்கிறோமே அந்த ஜமக்காலம், அதை எடுத்து போர்வை எடுத்து கொண்டு வந்து பூமியில பொதிச்சு வச்சுட்டான். யோசுவா யுத்தத்துக்கு போகும்போது தோல்வியாய் இருக்கிறது. ஜெயிக்கக்கூடியவன் 40 ராஜாக்களை முறியடித்த அவன் அன்றைக்கு தோத்து விட்டான். அவன் வந்து சாம்பலில தேவ சமூகத்துல சாம்பலில மண்ணை வாரி வாரி தலையில போட்டுக்கொண்டு இப்படியாக மண்ணில பறந்து 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 தேவனை நோக்கி பார்க்கிறான். உன் குடும்பத்தில் இருக்கிற உன் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் முகத்திலே கொழுப்பு வந்துச்சுடா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த கொழுப்பு வந்துட்டாலுமே சில குடும்பங்களுக்கு அகங்காரம் வந்துவிடும், ஆணவங்கள் வந்துவிடும். அப்போ யோசுவா தேவ சமூகத்தில் கேட்டதுனாலே கர்த்தர் தெளிவாய் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். அவன் குடும்பத்தையே கர்த்தர் நாசம் பண்ணார் பாருங்க. அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கல்லால் அடிச்சுதான் சாவடிக்க சொன்னான். தேவ சமூகத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக தன் கேடகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவருடைய கேடகம்தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். உங்களுடைய கேடகத்தை எடுத்தால் தேவன் உங்களுக்கு கொழுப்பை உண்டாக்கி எங்க தள்ள வேண்டுமோ அங்க தள்ளி விடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று, தேவ ஆசீர்வாதங்களை இப்படிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்படிப்பட்ட வசனத்தின் அடிப்படையிலே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 4:10 பக்கம் 794. நான் எடுத்துக்கிறேன். பிரசங்கி 4:10 அதிகம் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். இந்த வசனம் படிச்சாதான் அவங்களுக்கு புரியும். வாசிக்கலாமா? ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒரு ஆமீன் சொல்லமா? அங்க கேடகத்தை பார்த்தோம், இங்க துணையை பார்க்கிறோம். முதல் துணையும் கேடகத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் உஷா துணை அறிவித்தனை பார்த்தோம். தன் கேடகத்தை பார்த்தோம், இங்க துணையை பார்க்கிறோம். எப்படி இருக்கிற அந்த வார்த்தை என் அன்பு பிள்ளைகளே? ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். எப்படி? ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஆமீன் சொல்லுங்க. அதனால ஐக்கியம் வேணும். தனிப்பட்ட ரீதியிலே இருந்தாலும் சரி, ஊரை விட்டு ஊரை வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் தான் ராஜா என்று வாழ்கிறார்களா? இல்லை. யாராவது ஒருவரை பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் மூலமாய் இன்னவர், அவர்கள் மூலமாய் இன்னவர், அவர்கள் மூலமாய் இப்படியே பழகி அவர்களுக்கு துணையா இருப்பார்கள். ஆனால் நான் தான் என்று நினைத்து கொண்டு தன்னந்தனியாய் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் விழுந்தாலும் ஐயோதான். ஐக்கியம் வேணுங்க. ஐக்கியம் இல்லை என்றால் சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட ரீதியிலும் சரி, தன்னந்தனியாய் வாழவே முடியாது. தன்னந்தனியாய் இப்படிதான் ஏதாகிலும் விழுந்தால் அவர்களுக்கு தூக்கிவிட ஒருவரும் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒருவரும் துணையாக வரவ முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
ஒரு குடும்பத்துல வேதத்துல நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண்களும் பிள்ளை பெற்றெடுத்தார்கள். பிள்ளை பெற்று எடுக்கும் போது இரவு நேரத்துல ஒருத்தி பால் கொடுத்துட்டு குழந்தைய படுக்க வச்சிட்டான். இன்னொருத்தி திரும்பி படுக்கும் போது பிள்ளை மேல விழுந்து படுத்துட்டா. பிள்ளை செத்து போயிடுச்சு. செத்து போன பிள்ளையை தூக்கி அவ பக்கத்துல வச்சுட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளைய எடுத்து தன் பக்கம் வச்சுக்கணும். காலை எழுந்து பார்க்கும்போது இது என் பிள்ளை என்று சொல்லுகிறாள். அவள் அது என் பிள்ளை என்று சொல்லுகிறாள். செத்து போன தாய் இதுதான் என் பிள்ளை என்று சொல்லுகிறாள். செத்து போகாத பிள்ளையுடைய தாய் இது என் பிள்ளை, நீ ஏமாற்றுகிறாய் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. இவள் ஒரு முடிவு எடுக்கிறாள். செத்து போகாத குழந்தையுடைய தாய், நான் தனியாய் இருந்தால் என் பிள்ளை எனக்கு வராது என்று நினைத்து சாலமோன் ராஜாவிடத்தில் போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுமா? சாலமோன் ராஜாவிடத்தில் போய் ஒரு நீதியை கேட்க வேண்டும் என்று செத்து போன பிள்ளை எடுத்துக்கொண்டு ராஜாவின் சமூகத்தில் வைக்கிறார். அப்ப ராஜா கேட்ட, இன்னொருத்தி எங்கே, அவளை கொண்டு வா என்று ஆட்களை அனுப்பி அவளை கொண்டு வருகிறார்கள். செத்து போன குழந்தையுடைய தாய் உயிரோடு இருக்கிற தாயுடைய குழந்தையை வச்சிருக்கிறாள். அப்ப சொல்லும்போது அங்கேயும் இதுதான் என் குழந்தை, இதுதான் என் குழந்தை என்று சொல்லும்போது ராஜா என்ன பண்ணார்? சாலமோன் ராஜா ஆட்களை அனுப்பி ஒரு வாள் எடுத்து கொண்டு வா, கத்தி எடுத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த குழந்தை செத்து போயிடுச்சு, இந்த குழந்தை எதுக்கு உயிரோடு இருக்கணும், வெட்டு என்று சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற குழந்தையுடைய தாய் இந்த பிள்ளையை வெட்ட வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். செத்து போன குழந்தையுடைய தாய், அவளுக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம், இந்த பிள்ளையை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ராஜா புரிந்து கொண்டார், நாணத்திலே சிறந்தவர் அவரை போல் ஒரு நாணமுள்ள ஒரு மனிதன் இந்த பூமியில இருந்ததும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. அவர் நினைச்சார், இந்த குழந்தையை உயிரோடு இருக்கிற தாய் இவள்தான் என்று அந்த குழந்தையை கொடுத்தார். நீ தன்னந்தனியாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாளுக்கு உனக்கு ஆபத்து வரும், ஒருவனும் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாயிரு. யாராரு கூட ஐக்கியம் வைக்க வேண்டுமோ, யாராரு கூட போய் சேர வேண்டுமோ, யாராருக்கிட்ட நீ கசப்பா இருக்கிறாயோ அதுல நீ இணைந்தாதான் உனக்கு ஐயோ இருக்காது. இல்லை என்றால் ஐயோ என்று இருக்கும், அதுல விழுவாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி பக்கம் 799 96 பக்கத்திலேயே இருக்குது. 15 சாரி, யோபு வசிட்டு இல்லையா? பிரசங்கி 5வது வார்த்தை 7வது அதிகாரம் பக்கத்திலே இருக்குது. 12வது வசனம். நன்றாக கவனிக்கணும். நானும் கேடகம், திராவியமும் கேடகம். நானும் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. இந்த அதாவது இந்த அறிவு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டால் எப்படி இருக்கலாம்? மேன்மையா இருக்கலாம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நானும் கேடகம், திராவியமும் கேடகம். நானும் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் தேவன் கொடுக்கிற கேடகம், திராவியமும் கேடகம்.
நானும் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மையாயிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா என் அன்பு பிள்ளைகளே? அல்லேலூயா. 13வது வசனம், தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாய் ஆக்கத்தக்கவர் யார்? வாழ்காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்காலத்திலே சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவர் இரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த மாதத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், கேட்ட வசனத்தின் பிரகாரம் தேவ சமூகத்திலே அந்த வார்த்தைகளை தியானித்து எதெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விட்டு ஆண்டவருடைய துணையை பற்றி கொண்டு, கேடகத்தை பற்றி கொண்டு வாழும்போது வழிகள் உங்களுக்கு திறக்கம், கரடு முரடான பாதைகள் சமமாகும், கோணலானவை நேராகும். கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வரவைப்பார். குடும்பத்தில் சரி, உன் ஆவிக்குரிய ஜீவத்தில் சரி, உன் வருமானத்தில் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். சங்கீதம் 70:5. நன்றாக கவனிக்கணும். சங்கீதம் 70:5, பக்கம் 713. நானோ, நன்றாக கவனிக்கணும். கடைசியில் இப்படி வந்துருச்சு. தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லுங்க, நானும் சிறுமையும் எளிமையும் மாணவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற மாணவர், கர்த்தாவே தாமதியாது. மறுபடியும் சொல்லமா? நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற மாணவர், கர்த்தாவே. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிச்சயம் இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நீதிமொழிகள் 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் பக்கம் 764, 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. வாசிப்போம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் நாணத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். மீண்டுமாய் வாசிக்கலாமா? அவர் நீதிமானுக்கு என்று மெய் நாணத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உத்தமமாய் தேவ சமூகத்திலே நடக்கும்போது அவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த கேடகம் உன் ஜீவன் போகிற நாள் வரையிலும் சூழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு சாத்தானுடைய கிரிகளும் உன் கிட்ட நெருங்காது. அவர் உனக்கு துணையாய் இருப்பார், கேடகமாய் இருப்பார். உன் ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கும் போது இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிமையாய் வைப்பார், உங்களை உயர்த்துவார். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். அப்போது கர்த்தருக்காக நாம்